இந்த நாளின் செய்தியின் தலைப்பு வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு பண்ணின ஆண்டவர். உங்களுக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லி இருந்தால் அந்த வார்த்தையை அவர் நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவேற்றுவார். இந்த யோசுவா புத்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தன்னுடைய அந்திம காலத்திலே 80 வயதிலே இந்த யோர்தானை கடந்து அந்த தேசத்தை பங்கிடும்படியாக கர்த்தரிலே அழைக்கப்பட்டு மோசேக்கு சொன்னபடி உன் காலடி மிதிக்கிற அந்த தேசத்தை எல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவருடைய நியாயப்பிரமாண விதிகளை தன்னுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு அது தன் வாயை விட்டு பிரியாதபடி பார்த்து கொண்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தரையே பற்றி கொண்டு வந்த அந்த நாட்களில் 40 வருடங்கள் இந்த கானான் தேசத்திலே நடந்த அற்புதங்களை பார்த்து தேவன் சொன்னது போல 12 கோத்திரங்களுக்கும் சீட்டு போட்டு அந்த 12 கோத்திரங்களுடைய பங்கையும் கொடுத்து விட்டு இப்பொழுது தன்னுடைய 120 வயதிலே தான் மரிக்க போகிறேன் என்பதை அவன் உணர்ந்து தேவனிடத்தில் போவதற்கு முன்பதாக இப்படி போறனே என்று சொல்லி அவன் அழுவாமல் மனம் கலங்காமல் உலகத்தார் போகிற போக்கிலே நானும் போகிறேன் என்று சொல்லாமல் இனி வரப்போகிற சந்ததிக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொல்லிவிட்டு இவ்வளவு பெரிய தேவன் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாரே, இந்த தேவனை விட்டுவிட்டு இன்னொருவரை ஆராதிக்க போகிறீர்களா? தேவனை ஆராதிப்பதும் சேவிப்பதும் ஆகாதது என்று கண்டால் பின்னும் வேற யாரை நீங்கள் சேவிப்பீர்கள்? என் வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை செய்ததை பார்த்தேன். அது என்ன? இதோ இன்று நான் பூலோகத்தோர் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அதற்கு நான் சாட்சியா இருக்கிறபடியினால், என் குடும்பம் சாட்சியா இருக்கிறபடியினால், நானும் என் குடும்பமும் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறோம், நானும் என் வீட்டாருமோ என்றால் வார்த்தை தவறாமல் வாக்கை நிறைவேற்றின எங்கள் கர்த்தரையே ஆராதிப்போம். தன் வார்த்தையை நிறைவேற்றின தேவன், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் மாறிடார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் அந்த தேசத்தை குறித்து ஆண்டவர் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். நீங்கள் சுதந்தரிக்க போகிற அந்த தேசம், அந்த கானான் தேசம் எகிப்தை போல ஒரு பாலைவனம் நிறைந்த ஒரு தேசம் அல்ல. எகிப்தை போல அங்கே இறந்து போன மம்மிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்காக கட்டப்பட்ட பிரமிடுகள் நிறைந்த தேசம் அல்ல. ஏதோ கொஞ்சம் தண்ணி கிடைச்சாலும் பரவாயில்லை, அந்த தண்ணி இந்த செடிக்கும் போகட்டும் இந்த மரத்துக்கும் போகட்டும்னு அதை காலால தண்ணி பாய்ச்சினீங்கள், அப்படிப்பட்ட தேசம் அல்ல. அந்த தேசம் நான் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல வாழ்க்கை, அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம். அது வானத்தின் மழையை குடிக்கிற தேசம். அது வானத்தினுடைய மழையை குடித்து பலன் தருகிற ஒரு தேசம். இன்னைக்கு ஏதேன மனுஷன் விட்டானோ அந்த மனுஷனுடைய உள்ளத்திலே அந்த பசுமையை பார்க்க மாட்டோமா? அந்த பசுமையான நினைவுகள் தான் இருக்கிறது, ஆனால் அந்த வளமான வாழ்க்கையை பார்க்க மாட்டோமா? அந்த மேன்மையை நான் திரும்பி பெற்றுக்கொள்ள மாட்டோமா என்ற ஏக்கம் இருக்கிறது. அந்த ஏக்கத்தை பார்த்து தேவனுக்கு ஒரு பெரிய ஏக்கம். அந்த ஏதேனிலே தான் உண்டாக்கின
தன்னுடைய சாயலான அந்த மனுஷனோடு கூட உலாவினேனே, அப்படி உலாவுகிற ஒரு தோட்டத்திலே இந்த ஜனங்களை நாம் போய் சேர்க்க வேண்டும். அவர்களோடு உலாவி அவர்கள் தேவனாய் நான் இருப்பேன், இவர்கள் என் குமாரரும் என் குமார்த்திகளுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இந்த ஜனத்தின் மேல் வைராக்கியம் பாராட்டினாரே. அந்த தேவன் சொல்லுகிறார், நீங்க போய் சேருகிற அந்த தேசம் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம், ஏராளம் இருக்கிற தேசம். எப்பொழுதுமே நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்முடைய தேவை அதிகமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவைகள் ஏராளம், ஆனா நம்முடைய பிரச்சனைகள் ஏராளம். ஆனா நம்ம கையில் இருக்கிறது ஒண்ணுமில்லை. என்ன செய்வோம் என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறோமே. இவ்வளவு காரியம் செய்ய வேண்டும் இருக்கிறது, ஆனா இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறோமே. உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிட்ட நாளுக்கு பதிலாக நான் உனக்கு வானத்தை கிழித்து கொடுக்கிற அந்த ஆசீர்வாதமான காலம் வந்துவிட்டது, ஏராளம் உனக்கு உண்டாகும். சந்தோஷமா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த வசனத்துல உபாகமம் 11:31 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் யோர்தானை கடந்து போய் அதை நீங்கள் சுதந்தரித்துக் கொண்டு அதில் நீங்க குடியிருப்பீங்க. சுதந்திரம் என்றால் என்னுடைய சொத்து, என்னுடைய சுதந்திரம், இது என் சுதந்திரம். ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, அந்த வீடு உங்களுடையதா இருந்தா அது உங்க சுதந்திரம். அது வேறுடைய வீடா இருந்தா திண்ணையில தான் உங்களுக்கு இடம். ஒரு டீயை கொடுத்து அனுப்பிடுவாங்க. உங்க வீட்டில் உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. ஆனால் தேவன் கொடுத்த சுதந்திரம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அவங்க கட்டாத வீட்டுல அவங்கள குடி வச்சார். ஆமென், அல்லேலூயா. பெரிய பெரிய வீடு காரைக்கால்ல கட்டுறாங்க. நான் போன சில இடங்கள்ல கூட ரொம்ப அழகழகான வீடுகள் கட்டி இருந்தாங்க, பிரம்மாண்டமான மாளிகை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க கட்டாத வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல சொல்லுங்க, நீ கட்டாத வீட்டுல குடியிருப்பீங்க. வாடகை தர மாதிரி இல்ல, அது உங்களுக்கு சொந்தமாகும். கொஞ்சம் விசுவாசிச்சு பேசுங்க. வாடகை வீட்டுக்கு போக சொல்ல நான் இல்ல, நீங்க கட்டாத வீடு உங்களுக்கு என்ன ஆயிடும்? சொந்தமாக. சாதாரணமான வீடு இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சாதாரணமான வீடு இல்ல. தேவன் இன்னொரு காரியம் சொல்றாரு, நீ பண்படுத்தாத நிலம் உனக்கு சொந்தமாகும். ஒரு நிலத்தை பண்படுத்தி தான் சொந்தமாக்க முடியும். ஆனா பண்படுத்தி ரெடியா வச்சுக்கிட்டு உனக்கு காத்திருப்பாங்க. விவசாயம் பண்ணுங்க, நீங்களே பார்த்துக்குங்க, நாங்க கொஞ்சம் வெளிநாடு போக வேண்டியிருக்கு, நீங்க எல்லாத்தையும் பார்த்துங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு வருவேன், வரும்போது கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. ஆட்கள் அப்படி வர போறாங்க, நம்புறீங்களா நீங்க? ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேலி கட்டினா தான் உங்களுக்கு சொந்தம், ஆனா வேலி அடைச்சு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாட்கள் வருது. ஒரு தோப்பு இருக்குதா, துறவு இருக்குதான்னு கேட்ட காலம் போக உங்களுக்கு ஒரு ஒலிவ தோப்பு, ஆண்டவராகிய கர்த்தர் திராட்சை தோட்டங்கள், இதெல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் ஆயத்தப்படுத்தி நாடோடிகளாக வனாந்தரத்தில் அலைஞ்சு ஒண்ணுமே இல்லாத நிலைமையில வந்தாங்களே, அவங்களுக்கு கொடுத்தது உண்மையானா? ஒண்ணுமே இல்லை, என் கையில இல்லைன்னு சொல்ற உனக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுப்பது நிச்சயம். நாம் வாழ்ந்து அனுபவிக்கும்படி சகலவித நன்மையும் நமக்கு அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற நல்ல தேவன். You don't taste his love. அவருடைய அற்புதமான காரியத்தை நம்ம பார்க்கிறது இல்லை, நம்ம அதை விசுவாசிக்கிறது இல்லை. நம்முடைய அடிப்படையில் சில தவறுகள் இருக்கு. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருவான்னு விசுவாசிக்கிறது. விசுவாசிச்சுப்பார், நம்பிப்பார், கேட்டுப்பார். காலங்கள், ஏற்ற காலங்கள் வரும்போது தேவன் உங்களை நடத்துகிற காரியம் அதிசயமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர்
ஆண்டவராகிய கர்த்தர் செஞ்ச ஒரு அற்புதமான காரியம் என்னன்னா, தேவன் ஆபிரகாமோடு கூட அவர் என்ன பண்ணிட்டார்னா உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கை என்பது திருமண உடன்படிக்கை மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்தது. ஒரு ஆவிக்குரிய ரீதியில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் ஆபிரகாமோடு கூட ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணார். ஆனா அந்த தேசத்தை தருவேன் என்று சொன்னாரு. அந்த தேசத்தை தரும்போது அந்த மேரேஜ் சீனாய் மலையில நடந்தது. சீனாய் மலையில நடந்த நிகழ்ச்சியை வச்சுட்டு தான் இன்னைக்கு கல்யாணம் நடக்குது. ஒரு கல்யாணம் நடக்கும் போது அங்கிருந்து ஒருத்தன் ஒரு சின்ன பையன் அப்பாட்ட கேட்டான், ஏன்பா இப்படி தாலி கட்டுற நேரத்துல கெட்டி மூலன்னு இப்படி இடி இடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பா சொன்னாரு, இப்பயே இடி முழக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சிம்பாலிக்கா அடிக்கிறான்டான். ஆனா அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தனக்குரிய மனவாட்டியாய் மாறிவிட்டார் என்பதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை அங்க காண்பிச்சார். இடி முழக்கம், மின்னல், தேவனுடைய பிரசன்னம். பட்டாசு போட்டு கொளுத்தினா கூட அந்த மின்னலுக்கு இருந்திருக்காது. ஆண்டவராகிய கர்த்தர் அது வான வேடிக்கையோடு கூட அற்புதமாக அதை செய்தார். அப்ப தேனிலவனு ஒண்ணு இருக்கணுமே. தேனிலவனா ஒரு வேலையும் செய்யாத, உனக்கு நேரா வேலைக்கு சாப்பாடு இருக்கும், சந்தோஷமா நிழல்ல குடியிருக்கலாம். 40 வருஷம் கர்த்தர் நடத்தினார். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, வானத்தின் மன்னாவை கொடுத்து தேனிட்ட பணியாரத்தை கொடுத்து அப்படியே 40 வருஷம் அந்த ஜனங்களை நடத்தினார். ஆனா யோர்தானை கடந்து வரும்போதுதான் அவங்களுக்கு வாழ்க்கை ஆரம்பித்தது. அப்படி வாழ்க்கை ஆரம்பித்த போது வீடுகளையும் நிலங்களையும் ஆண்டவர் ஏராளமாக கொடுத்து தனது பிள்ளைகளுக்கு, தனது ஆவிக்குரிய மனவாட்டிக்கு தான் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னது என்பதை முன்னோட்டமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்து இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கே நான் அவ்வளவு ஆசீர்வதித்தது உண்மையானால் உன்னையும் நான் எவ்வளவாய் ஆசீர்வதிப்பேன் என்பதை பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் அவங்களை பார்த்து சொன்னாரு, நீ போகிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்படி இருந்ததா, அப்படி நடந்ததா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு அவங்க மாடு வச்சிருக்கிறாங்க. அந்த மாடுகளுடைய ஒரு வருஷத்துல கறக்கிற ஒரு ஆவரேஜ் எண்ணிக்கை 11,500 15,000 லிட்டர் வரைக்கும் ஒரு மாடு ஒரு வருஷம் அவங்களுக்கு ஆவரேஜா கொடுக்கிற பலன். ஆனால் அதுவே இந்தியாவில் அதையே தெய்வமா கும்பிட்டாலும் அது உதைச்சது போக மீதி கிடைக்கிறது வருஷத்துல 1,500. ஒரு 1,500 லிட்டர் தான் கிடைக்கும். அப்ப 10 மடங்கு அங்க அதிகமாக கிடைக்கிறது வருஷத்துக்கு. இந்தியாவில் ஒரு தேன் அடையில ஆவரேஜா ஒரு வருஷத்துல 8 கிலோ தேன் எடுக்கிறாங்க. ஆனா அங்கே 160 வகை அந்த ஆர்கிட்ஸ் என்கிற பூக்களை ஏராளம் வருகிறது. பல நாடுகளுக்கு பூக்களை அவர்கள் ஏற்றுமதி பண்ணுகிறாங்க. ஒரு வாரத்துக்கு 2 கப்பல் பூக்களை ஏற்றுமதி பண்ணுகிறது. அப்ப பூக்கள் அதிகமா இருந்தா எவ்வளவு தேன் இருக்கும்? ஒரு தேன் அடையில ஒரு வருஷத்துக்கு 84 கிலோ தேன் எடுக்கிறாங்க. இங்க வெறும் 8 கிலோ. அங்க தேன் அதிகமா இருந்தனால விலை வீழ்ச்சி ஏற்பட்டுருச்சான். அதனால அங்க பிரெட் சாப்பிடும் போது அதான் தொட்டு சாப்பிடுறான், இட்லி சாப்பிடும் போது அதை தான் தொட்டு சாப்பிடுறான், சட்னியே இல்லாம வெறும் தேனை தொட்டு சாப்பிடுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க இட்லி சாப்பிடுறாங்களான்னு கேட்காது, எது எடுத்தாலும் தேனு தான். காஃபிக்கும் தேனு தான், டீக்கும் தேனு தான், சர்க்கரை யூஸ் பண்றது இல்ல. அந்த அளவுக்கு தேன் மலிஞ்சு போயிருக்கு. வசனம் சொல்லபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேலை வைத்தது உண்மையானால் ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருக்கிற உங்களை கர்த்தர் எவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிமு 17ஆம் நூற்றாண்டு எரிகோ தான் உலகத்திலேயே முதல் பட்டணம் என்று சொல்லுவாங்க. எரிகோ தான் உலகத்திலேயே முதல் பட்டணம். அதனுடைய சரித்திரம் 10,000 ஆண்டுகள் அவருடைய சரித்திரத்தின்படி. அப்படி என்றால் அதுல என்ன நடந்தது? அந்த கானான் தேசத்துல என்ன நடந்தது?
கிமு 17ஆம் நூற்றாண்டில் இவளுடைய படையெடுப்புக்கு பின்பு அங்கு இருந்த கானான் தேசத்தில் இருந்த கலாச்சாரம் மாறிடுச்சு. டோட்டல் கலாச்சாரம் மாறிடுச்சு. மக்களுடைய நாகரிகம் மாறிடுச்சு. அவள் யூஸ் பண்ண திங்ஸ் அந்த மட்பாண்டங்களுடைய வகைகள் மாறிடுச்சு. அவருடைய கட்டடக்கலை மாறிடுச்சு. அவருடைய கல்வி மாறிடுச்சு. ஆக மொத்தத்தில் 40 வருஷ காலத்தில் ஏறத்தாழ அவர்கள் இருந்த 6000 ஆண்டுகள் கலாச்சாரம் மாறி ஒரு புதிய தேவனுடைய பிள்ளைகளுடைய கலாச்சாரமும் பண்பாடும் மாறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. 40 வருஷத்துல அது சாத்தியமானா ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு இந்த தேசத்தில் ஒரு பெரிய கலாச்சார பண்பாடு புரட்சியை செய்ய முடியும். ஆமென். கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லு. அன்னைக்கு ராகாப் சொன்னார் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், கர்த்தர் ஏற்கனவே இந்த தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டார் என்று எங்களுக்கு தெரியும். அதனால தான் உங்களை குறித்ததான ஒரு திகில் எங்களுக்கு இருக்கு. எங்க ஜனங்கள்லாம் சோர்ந்து போனாங்க. அதானே என்னமோ தெரியல, கிறிஸ்தவங்களை கண்டா அப்படி ஒரு பயம். 2% தானப்பா இருக்கிறோம், ஆனாலும் இந்த 2%க்கு அவ்வளோ பயம். இடிக்கப்படுகிறது என்னவோ, ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல வருகிறது கிறிஸ்துவ கோயில்கள் தான். கற்பழிக்கப்படுகிறது, சூறையாடப்படுகிறது. ஏன் இதை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அது ஆணவத்தில் செய்கிறது இல்ல, அது அகங்காரத்தில் செய்கிறது இல்ல, அது ஆத்திரத்தில் செய்கிறது இல்ல. உள்ள பயம் வந்துருச்சு, எங்க விட்டா தேசத்தை இவன் ஆள்வானோன்னு. கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நாம் தேசத்தை ஆள போகிறோம். அந்த கிளி, அந்த திகில் அவர்களுக்கு பிடித்து விட்டது. சோர்ந்து போனார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் ஆண்டவர் சொல்றாரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இயேசுவின் பின்னே போன மனுஷனை இயேசு ஒரு நாளும் கைவிட்டது இல்லை. சொல்லுங்க, இயேசுவின் பின்ன போன ஒரு மனுஷனையும் அவர் ஒரு நாளும் கைவிட்டது இல்லை. ஆமென், அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் கூட இருக்கிறாரு, நீ கவலைப்படாத. 6ஆம் வசனத்துல திரும்பி சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். மோசே அதை செய்ய முடியல, யோசுவா அதை செய்தானே. அதற்கு அடிப்படை என்ன என்று நீங்க கேட்பீங்கன்னா, ஒரு 4 காரியத்தை அங்க யோசுவாவினுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். முதலாவது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பங்கிட வேண்டுமானால், உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் 4 அடிப்படை தேவைகள் உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டும். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோசுவாவினுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது என்று கேட்டால், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், தேவன் நம்ம மேல பிரியமா இருந்தா நம்மளை கட்டாயமா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல சேர்ப்பாரு. 12 பேர் வேவு பார்க்க போனாங்க, 2 பேர் மாத்திரம்தான் விசுவாசத்தோடு திரும்பி வந்தாங்க. மற்றவங்க வெறும் கனிகளை கொண்டு வந்தாங்க, விசுவாசத்தை இழந்து போயிட்டாங்க. சபைக்கு வருகிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ திரும்பி போகும்போது அற்புதங்களை மாத்திரம் கொண்டு போகிறாயா அல்லது விசுவாசத்தில் வளர்ந்தவனாய் போகிறாயா? ஆமென். ஒரு அம்மா சொன்னுச்சு,
இங்க சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டேன். நான் படிக்கல, என் வீட்டில் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துச்சு. ஆனா இந்த வார்த்தைகளை கேட்டு வீட்டில் நடந்தேன். எனக்கு வீடு இன்னைக்கு ஏதேனை போல இருக்கு. கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஆனால் உன் வாயிலிருந்து விசுவாச வார்த்தைகள் பிறக்குமானால் உன் வீட்டில் ஒரு அற்புதத்தை நீ பார்க்காமல் இருப்பது இல்லை. விசுவாசத்தை பேசு, விசுவாசத்தை தியானி, நீ விசுவாசியாயிரு. கெட்டு போறதுக்கு 1000 வழி இருக்கு, ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நல்ல கை தட்டி சொல்லுங்க. ஏன் விசுவாசத்தினால் நீ பிழைப்பான்னு சொல்லப்படல, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அந்த ஒரு நீதிமான் விசுவாசத்தை அறிக்கை பண்ணினான், இது நடக்கும். என் வீடு ஒரு சுவிசேஷ வீடா மாறும், என் வீடு ஒரு ஜெப வீடா மாறும், என் பிள்ளைங்க டாக்டர் ஆவாங்க, என் பிள்ளைங்க பெரிய வேலைக்கு வருவாங்க, ஆனா என் பிள்ளைங்க ஊழியம் செய்வாங்க, நாங்க மகிமையான ஒரு சாட்சியா மாறுவோம், எங்க ஊர்ல நாங்க தான் உயர்ந்திருப்போம். கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம் அது உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படும். பேசு. வீட்டுல இடம் இருக்குதா இல்லையோ, ஒரு பக்கத்துல சும்மாவாவது ஒரு கோடு போட்டு வை. இந்த இடத்துல ஒரு கேரேஜ் வருது, இந்த இடத்துல என் கார் வந்து நிக்கும் சொல்லு. சைக்கிளே இல்லைனாலும் விசுவாசத்தை சொல்லு. புள்ள 3வதுலயே 18 தடவை ஃபெயில் ஆயிருந்தாலும் கவலைப்படாத, அவன் டாக்டர் ஆவான்னு சொல்லு. வாயை திறந்து சொல்லு, அவன் பெரிய ஆளா வருவான். இவங்க விசுவாசம் எங்க? உங்க விசுவாசத்தை பேசுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல கர்த்தரே சொல்றாரு, மோசேயை பார்த்து, என் தாசனாகிய இந்த யோசுவாவின் மேல உன் கையை வை, ஏனால் அவன் அபிஷேகம் பெற்றவன், அவன் தான் தலைவன். உன் பிள்ளைகள் பெரிய தலைவன் அல்ல, நீ நினைத்திருக்கிற யாரும் தலைவன் அல்ல. நான் ஒரு மனிதனை தலைவனாக உயர்த்த வேண்டுமானால் அவன் அபிஷேகம் பெற்றவன். ஆமென், அல்லேலூயா. நீ எதை பெற்றுக்கொள்றியோ இல்லையோ, ஆனால் தேவனுடைய சமூகத்திலே வரும்போது ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டவளாக கடந்து செல்லுங்க. அபிஷேகம் பெற்றவனாய் கடந்து போ. அல்லேலூயா. நீ தொழிலாளியா இருக்க மாட்ட, நீ போகும்போது நீ தலைவனாய் கடந்து செல்வாய். ஆமென், அல்லேலூயா. ஒரு இந்தி தெரியாதுங்க எனக்கு, பைட்டியேனா உட்காருவேன், வேற ஒன்றும் தெரியாது. போனோன்னே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. நமஸ்கார் சொல்லுவேன், ஜெயமசி சொல்லுவேன், ஏந்திரினா ஏந்திரிப்பேன். எனக்கு ஒரு வார்த்தை சரியா தெரியும், காணா அப்படின்னா எனக்கு புரியும், ஏன்னா சாப்பாடு ரெடின்னு தெரியும். வேற ஒன்றும் தெரியாது. ஆனா ஊரை கலக்கிறோம்ல, இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லாமல் நான் ஓய்கிறது இல்லை. ஏனென்றால் நான் அபிஷேகம் பெற்றவன். சொல்லுப்பா, அபிஷேகம் பெற்றவன். கையில காசு இருக்குதோ இல்லையோ, மனசுல ஒன்னே ஒண்ணு இருக்கு, என் சரீரத்துல என் தலை மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. அது இந்தியாவின் மூளை முடுக்கு எங்கும் சுவிசேஷ தீபத்தை ஏற்றி வைக்கும். இந்த மனுஷன் யாரு? வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல மோசே சொல்றான், நானும் ஆரோனும் ஊரும் நாங்க மலை உச்சிக்கு போவோம், நீ யுத்தம் பண்ணு, நீ இந்த அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணு. ஆனா இவன் யுத்தம் பண்ண வேண்டும். மோசே சொல்லிட்டாரு, நான் யுத்தம் பண்ண வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையில பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து யுத்தம் பண்ண எப்பொழுதும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் யுத்தத்துக்கு ஆயத்தமானவளாய் இருக்க வேண்டும். இந்த மனுஷனை கொஞ்சம் பாருங்க. யாத்ராகமம் 33ஆவது அதிகாரம் 11ஆம் வசனத்தில்
யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல தேவன் மோசையோடு கூட பேசினார் ஆசரிப்பு கூடாரத்துல. முடித்த பின்பு ஒரு மனிதனோடு பேசுவது போல இந்த மோசையோடு கூட கர்த்தர் பேசின பின்பு அவன் வீட்டுக்கு போயிட்டான், பாளையத்துக்கு போயிட்டான் இருக்கு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த யோசுவாவோ ஆசரிப்பு கூடாரத்தை பிரியாதிருந்தான். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியவில்லை. ஏன்? மோசையோடு பேசுறீங்களப்பா, என்னோடு கூட பேசுங்க. அன்னை இவ்வளவு சொல்றாங்களே ஆண்டவரே, அதுல நான் ஒன்னையாவது பார்க்க வேணாமா? அது விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மதன்லால் என்று சொல்லப்படுகிற லூதியானாவில் ஊழியம் செய்கிற ஒரு அந்த ஊழியக்காரரை நான் உங்களுக்கு காண்பித்தேன். நாலடியார் அப்படி நம்ம ஊர்ல சொல்லுவோம், அவ்வளவுதான் இருக்கிறார். அவர் பிறந்த போதே கை கால் சரியில்லை. அவர் தாய்கிட்ட அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, தாய்கிட்ட சொன்னாங்க அவரு சீக்கிரம் செத்துருவாரு. 13 வயது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியுமோ, டாக்டர்கிட்ட, மந்திரவாதி கிட்ட, கோயில் கோயிலா எங்கெங்கெல்லாம் சுத்தி பார்த்து ஒண்ணும் பண்ண முடியல. கடைசியில சாவறதுக்கு முன்னாடி எப்படியோ படிப்பு வரல, 1வது மட்டும்தான் படிச்சாரு. 1வது மட்டும்தான் படிச்சாரு. அதுலயும் 2வது கூட படிக்கல. எனக்கு எந்த திறமையும் இல்லை, கத்திரிக்காய்க்கு கால் முளைச்ச மாதிரி கை முளைச்ச மாதிரி இருக்கிறேன், என்னை யார் மறுப்பாங்க பார்ப்பாங்க, நான் தற்கொலை பண்ணி கொண்டு சாகட்டும் என்று சொன்ன போதுதான் ஒரு நண்பர் வந்து இயேசுவை அவருக்கு அறிமுகப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு சபைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த சபையில டோலக்கு வாசிச்சதை பார்த்து அந்த டோலக்கு வாசிச்சு பாட ஆரம்பிச்சிருக்கிறார். ரொம்ப நல்லா பாடுவாரு. கொஞ்சம் கவனிங்க, ஒண்ணுக்குமே சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு திறமையை ஆண்டவர் கொடுக்காம நம்மள இந்த உலகத்துல யாரையுமே என்ன பண்ணல, உண்டாக்கல. அவருடைய பாட்டு அவர் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாஸ்டர் சொன்னாரு, தேவன் என்னோடு பேசினாரு, நீ ஒரு ஊழியக்காரனாவ, நீ ஒரு ஊழியக்காரனாவ. பாஸ்டர், என் மேல இருக்கிற ஆசையினால அப்படி சொல்லிட்டீங்க, நானாவது ஊழியக்காரனாவ. இல்லப்பா, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். தனியா போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, எங்க ஊழியக்காரரோட நீ பேசினது உண்மையானால் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக என்னோடு கூட பேசும், நான் உங்களுடைய ஊழியத்தை செய்வேன். ஒரு 18-19 வயசுல அவர் போய் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. கூட்டத்துக்கு போனா அங்கிருந்து ஒரு தீர்க்கதரிசி, மதன்லால், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு 10,000 பேர் உள்ள ஒரு கூட்டத்தில் மதன்லால் எத்தனையோ பேர் இருப்பாங்க. நான் ஏன் போகணும்? அவரை பற்றி அவருடைய காரியங்களை குறித்து திரும்பி பேசி வா மேடைக்குன்னு சொன்ன மேடையில வந்தோன்னே ஒரு அபிஷேகம் அவர் மேல இறங்கினதான். என்ன நடந்து தெரியாது. திரும்பி வீட்டுக்கு வந்துட்ட பிறகு சபையிலே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சகோதரி ரொம்ப வியாதிப்பட்டு ஆஸ்துமா வியாதியில ஆஸ்பத்திரிக்கு அட்மிஷன் போட்டு கடைசியில செத்து ஆஸ்பத்திரியில இருந்து அனுப்பிட்டாங்க. அப்ப சபையாரெல்லாம் போய் பார்த்து ஜெபிக்கிறதுக்கு போகும்போது செத்து 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஜெபிக்கும் போது இவர் துணோண்டு திடீர்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ ஜெபி. என்ன ஆண்டவரே, செத்து போனதுக்கு ஜெபிக்கிறது? இல்லப்பா, நீ ஜெபி. அப்படி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த பெண்ணுடைய சரீரத்தில் உயிர் வந்து அந்த பெண் எழுந்து உட்கார்ந்துட்டா. இன்னைக்கு கல்யாணம் ஆகி புருஷன் ஒரு ஊழியக்காரன் 2 பேரும் வந்திருக்கிறாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இவர் போய் ஜெபித்து குஷ்டரோகிகள் சுகமாகி இருக்கிறாங்க. ஆலயத்தினோண்டு அவருக்கு 18 இடத்துல சபை, 18 இடத்துல டிரைவரு. இந்த இடத்துக்கு போகணும், அங்கிருந்து டிரைவர் வந்து ஒரு காரை எடுத்துட்டு வந்து ஒரு கூட்டிட்டு போவாங்களாம். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம், கரங்களை தட்டி சொல்லுங்க, நீ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவன் உங்களுக்கு தெரிந்து கொடுத்த அந்த வழியில நடக்க பாருங்க. ஏனென்றால் இந்த யோசுவாவின் புத்தகம் 4ஆம் வசனத்திலே
அங்கே சொல்லுகிறான் யோசுவா, உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியிலே நடந்து போகவில்லை. இதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட வழியில நீங்க நடக்கல, ஆனா உங்களை நடத்துகிற கர்த்தர். 1889 இந்த லூதியானாவில் ராம்பூர் என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமத்தில் சீக்கியராய் பிறந்த ஒரு மனிதரை ஆண்டவர் 13 வயதிலே சந்தித்தார். அந்த மனிதர், இனி நான் திருமணம் பண்ணிக் கொள்ளுகிறது இல்லை, ஒரு சாதுவை போல நான் வாழ்வேன், வேதத்தை தவிர வேறு ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போக மாட்டேன், இயேசுவுக்காக வாழ்வேன் என்ற அந்த 13 வயது அந்த சிறுவனுடைய சாட்சி, அந்த மனிதனுடைய வாழ்க்கை இயேசு கூட நடந்ததுனால இந்தியாவின் அப்போஸ்தலன் என்கிற பெயரை சாது சுந்தர் சிங் எடுத்தார். அல்லேலூயா. வாழ்ந்தது 40 வருஷம் தான். 1929 மரிச்சு போயிட்டார். ஆனா என்ன ஆனான்னு தெரியாது. திபெத்துக்கு போகும்போது அவர் காணாமல் போனார் என்று தான் சரித்திரம் சொல்லுகிறது. என்ன ஆனார்னு தெரியாது. ஆனா அந்த 40 வருஷத்துக்குள்ள அவர் வாழ்ந்த அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள அமெரிக்காவில், இங்கிலாந்துல, கனடாவில், ஆஸ்திரேலியாவில், இன்னும் பல நாடுகள்ல, ஜெர்மன்ல போய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி இமய முதல் குமாரி வரை கால செருப்பு இல்லாம இரத்தம் ஊற்றுகிற அந்த நிலைமையிலும் நடந்து வந்து இயேசுவை இமயத்திலிருந்து புறப்பட்டு வந்து கன்னியாகுமரி வரை அறிவித்து சென்றிருக்கிறார். ஒரு பெரிய தேவ மனுஷன் சொன்னாரு, உலகத்துல அதிகமாக அறியப்பட்ட ஒரு மகிமையான இந்திய கிறிஸ்தவர் சாது சுந்தர் சிங் மாத்திரமே. கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லு. நீ இதுவரை நடவாத பாதையா இருக்கலாம், ஆனால் தேவன் உன்னை நடத்துவார். தேவன் உன்னை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 5வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிச்ச போது அதுக்கு முன்பதாக நடக்காத இன்னொரு காரியத்தை கர்த்தர் அங்கே காண்பிக்கிறார். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் கானான் தேசத்து பலனை புசித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடவாத வழியிலே கர்த்தர் நடத்துகிறவர். அதுவரைக்கும் அவங்களுடைய தகப்பன்கள் விளைந்த பயிரை புசிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு புசிப்பை பார்க்கிறார்கள், ஒரு மேன்மையை பார்க்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் ஊட்டி வளர்த்தாலும் புல்ல வளராது. தானா கையால் எடுத்து என்ன பண்ணணும்? சாப்பிடணும். ஆண்டவர் அனுமதிச்சு ஆசீர்வதிக்கிறார். அதுதான் புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்க முடியும். சபை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவர்கள் வீடுகள் தோறும் போய் ஜெபம் பண்ணினாங்க, அப்பம் பிட்டாங்க, எல்லாருக்கும் பொதுவா இருந்தது. அவர்கள் அங்கே அவர்கள் விருந்து உண்டாங்க, சாப்பிட்டாங்க, திருப்தியா இருந்தாங்க. தேவனை துதித்து மனுஷன் நடுவில் தேவ தயவு பெற்றுக் கொண்டவர்களாய் இருந்தாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கள்ளம் கபடில்லாத இருதயத்தோடு கூட நல்ல போஜனம் பண்ணி சந்தோஷமா இருந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்டதான அவங்க அப்படி புசிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அனுமதிக்கிற அந்த வழிகளில் ஆண்டவர் புதியதை உங்களுக்கு கொடுக்க நல்லவராய் இருக்கிறார். ஆனால் கள்ளம் கபடில்லாத ஒரு மனிதர்களாக வாழ பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும் போது இந்த யோசுவா 6வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக
பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். என்றைக்கு நீங்க கிறிஸ்துக்குள்ள வரீங்களோ அன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். வாழ்க்கையில தோல்வியை பார்த்தவர்கள் தான் அதிகம். ஆண்டவராகிய கர்த்தர் உன் பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்பதை காண்பிப்பதற்கு யுத்தம் கர்த்தருடையதாய் மாறி இருக்கிறது. ஆனால் நமக்கு தேவன் தந்த சபையின் மேல் ஒரு பற்று இருக்க வேண்டும், தேவன் மேலே ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த எரிகோ 10,000 ஆண்டு பழமையானது. ஒரு பக்கம் 6 அடி நல்ல பாறாங்கல்லினால கட்டப்பட்ட 30 அடி உயரமான மதில், 15 அடி கேப் விட்டு அதுக்கிடையில் அடுத்தது 12 அடி செங்கலினால கட்டப்பட்ட இன்னொரு மதிலும் கட்டியிருக்கிறாங்க. இரட்டை மதில் போடப்பட்ட ஒரு பட்டணம், 6 சதுர ஏக்கர் உள்ள ஒரு சின்ன பட்டணம். அந்த இடம் பத்தாததுனால தான் அந்த மதில்கள் மேலையும் அவங்க வீடுகளை கட்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனா அவ்வளோ பெரிய பட்டணத்தையும் கர்த்தர் வீழ்த்தினதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு பட்டணம் காக்கப்பட்டிருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் காவாராகில் காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. அது நிறைய விசுவாசிகள் தெரியறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்பெஷல் கிளாஸை பிள்ளைகளுக்கு அனுப்புனதுனால உன் பிள்ளை நீ நினைச்ச மார்க் வாங்குவானான்னு எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணமே ஞாயிற்றுக்கிழமை தானே வைக்கிறாங்க. தேவனுக்கு கொடுக்கிற மரியாதையை நீ விட்டுட்டு நீ மற்ற எல்லாத்தையுமே பிள்ளைகளுக்கு அதை செய்யு இதை செய்யு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய எரிக்கும் அப்படியே தான் இருக்கும், அது விடாது. உங்க வாழ்க்கையில தேவன் நடத்துகிற யுத்தத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய ஜெயம் உங்க வாழ்க்கையில வரும்போது இன்னும் தேவன் மேல ஒரு பாசம் இருக்கு. நான் இந்த வாகா என்கிற பார்டருக்கு போயிருந்தேன். நான் ஒரு நைட் பிரேயரை ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி வரைக்கும் பாகிஸ்தான் எல்லையில போய் நடத்தணும். எங்க கண்ணால பார்க்கக்கூடிய அளவில் பாகிஸ்தான் எல்லை இருந்தது. அங்கிருந்து ஷூட் பண்ணா இங்க இந்த வீடுகளுக்குள்ள வந்து குண்டு விழும். அந்த இடத்துல கூட ஒரு பிரேயர் வச்சிருந்தாங்க. அதுவும் ஃபுல்லா இருந்தது. அந்த ராத்திரியில நாங்க போய் ஜெபிச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அது பக்கத்துல பஞ்சாபும் பாகிஸ்தானும் இணைந்த ஒரு பகுதிக்கு அந்த இடத்துல வாகா என்ற பெயர். அது இந்தியாவினுடைய பார்டர், பாகிஸ்தானுடைய பார்டர். அது ஒரு ரொம்ப டென்ஷனான இடம். அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் மாலையில 6 மணிக்கு நம்முடைய தேசிய கொடியை இறக்குவாங்க, பாகிஸ்தான் கொடியும் இறக்குவாங்க. அது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு பெரிய யுத்தம் மாதிரியே நடக்கும். அந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அந்த மதிலிருந்தும் ஒருத்தி காக்கப்பட்டாள். எபிரேயர் 11:31 அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே இந்த ராகாப் இவள் கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தார். அவளுடைய வீட்டிலே ஒரு சிவப்பு நூல் தொங்கினது. யோசுவா முடிக்கும் போது தேவன் இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தார் என்று முடித்து, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லும் போது ராகாப் குடும்பத்தார் சொல்லுவாங்க, அந்த இரத்தத்தின் அடையாளமாக, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் அடையாளமாக எங்க வீட்டுல ஒரு கயிறு தொங்கிக்கிட்டே இருந்துச்சு. அந்த கயிறு காட்டி கொடுத்ததினால, எங்க வீட்டுல அந்த ரட்சிப்பு வந்ததினால, அவர் மேல வச்ச விசுவாசத்தினால சேதமாக வேண்டிய நானும் என் குடும்பத்தாரும் அந்த ரட்சிப்பில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்வதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன் என்று அந்த ராகாப் இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியிலேயே வந்தார். உங்களுக்கு முன்பதாக
உடைய பிரச்சனைகள் யுத்தமாக வெடித்துக் கொண்டிருக்கிறதா? குடும்பத்தில் எத்தனை போராட்டங்கள் இருக்கிறதா? உங்களுடைய தேவைகள் மலை போல் இருக்கிறதா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறுவதில்லை. ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிக்கலாம். யோசுவா 10வது அதிகாரத்தை 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை. யோசுவா 10வது அதிகாரம் 12லிருந்து 14 வரை. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே ஆயுலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசோரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளுக்கொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மலை மாறி பிரச்சனை இருக்குதா? கவலைப்படாத. உன்னுடைய தேவன் சூரியனையும் சந்திரனையும் கூட உன்னுடைய ஜெபத்தை கேட்டு நிறுத்துகிற தேவன். அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் வாக்கு மாற மாட்டார். யுத்தம் கர்த்தருடையது. நீ ஜெயிக்க போகிறாய். நீ விடுதலையோடு வர போகிறாய். நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறாய். நீ ஒரு விசுவாச வீரன், நீ ஒரு விசுவாச வீராங்கனை. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.